சரி சரி, அதை கொண்டா பார்த்துட்டு இல்லப்பா. இதை வச்சுட்டு இன்டர்வியூ எவ்வளவு நேரம் இருக்கு? இன்டர்வியூக்கு இன்னும் 1 hour இருக்கு. 1 hour இருக்குல்ல? பஸ்ல எதுக்கு போய்கிட்டு நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஒரு கார் பிடிச்சு போயிருவோம். நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடலாம். இங்க 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபாய் இருக்கு. ஒத்தையில இருக்குன்னு நினைக்காதீங்க. இது 3 பேர் பார்த்து எடுத்துக்கோ, பிரிச்சு எடுத்துக்கோ. யாருக்குள்ளதாருன்னா நமக்கு தெரியாதவங்க தானே எடுக்கிறோம். தெரிஞ்சுட்டா போய் கொடுத்துருவோம்ல. இது அடுத்தவங்களுடைய பொருளா? சரி, நம்ம ஆசைப்படலாமா, கைவிக்கலாமா? அது செய்யக்கூடாது. நம்ம ஆசைப்படல, அதுவா வந்துச்சு. இங்க வேலை இல்லாம 3 மாசம் கஷ்டப்படுதமா? கஷ்டப்படுறோம். காசு இல்லாம கஷ்டப்படுதமா? ஆமா, வாடகை வீட்ல இருந்து காசு கேட்டா வாடகைக்கு பைசா அனுப்பல. ஆமா, கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்யறோம். அது இருக்கட்டு, அதுக்காக கடவுளா கொடுத்தாரு வச்சுக்கிடுவோம். நீ நானும் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுடைய பர்ஸ் மேல இஷ்டப்படலாமா? சர்ச்சுக்கு வரணும்டா நீ. விபிஎஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சின்ன வயசுல இருந்து விபிஎஸ்க்கு எல்லாம் வர, வாலண்டியரா வர போற, எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் படிச்சுட்டு இப்படி நீங்க இருக்கிறீங்க. ஏன்டா இப்படி இருக்க நீ? ஹோட்டல்லாம் நீ மத்தவங்க பர்சுக்கு ஆசைப்படுறா அப்படி? என்னடா லட்சியமா இருக்காம நீ சொல்லு. சின்ன வயசுல விபிஎஸ்ல கேட்கும் போது ஏசுவா காசானா ஏசுன்னாங்க. இப்ப இந்த காசு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடா இப்ப அடுத்தவங்க காசு ஆசைப்படுற? சின்ன வயசுல இவனுக்கு வாய் வராது. புதுப்பிப்பாங்கல்ல, உடுப்பி உள்ள தண்ணி புதுப்பின்னு படிச்சா இல்லையா? ஆமா, அப்படித்தான் சொல்லுவான். புடுப்பி அப்படிமா. அதெல்லாம் படிச்சுட்டு நீ என்னடா பேசுற நீ? ஆமா, நீ திடீர்னு மாறிட்ட. நீங்க இல்ல, நான் வந்து சரி காசு நம்ம சின்ன பிள்ளை படிச்சிருக்கோம்ல. ஆமாமா, ஏசப்பா சொல்லிருக்காரு, படிச்சு நீங்க எல்லாம் நல்லா இருந்துக்கோங்க. இதை நான் வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த நம்ம இன்றைக்கு தானே போறோம். நம்ம வந்து ஒண்ணு சரி, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். 3 பேர் பிரிச்சு எடுத்துக்குவோம். நான் சொல்றேன், பள்ளிக்கூடத்துல மேக்ஸ் படிச்சோட நீ விபிஎஸ்ல மேக்ஸ் படிச்சதான் அதிகம். 4 4 8 ஏசு எனக்கு கெட்டுன்னு சொன்னா இந்த காசுக்கு துட்டு காசு பட்டியடா நீ. என்னடா டேய், அவன் சொல்ல கேப்பண்டா. அவன் நல்ல பையன்டா, அவன் சொல்ல கேப்பண்டா. பாரு, இப்படி எல்லாம் எவ்வளவு விஷயம் நீ படிச்சிருக்க. மேக்ஸ் ஸ்கூல்ல படிச்சதை விட விபிஎஸ்ல நிறைய படிச்சிருக்க. 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டுன்னு வேற. ஃப்ரெண்டு வேற. சரி, எனக்கு டயலாக் வரல, நீ சொல்லி கொடுக்க. நல்லது, பரவாயில்ல. அது இருக்கட்டு, இந்த பர்ஸ்ல இருக்கிற அட்ரஸ்ல போய் நம்ம என்ன செய்வோம், அவர்கிட்ட போய் கொடுத்துடலாம்டா. சரி, கொடுப்போம். கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை மீதியை கொடுத்துருவோம். பாதி எடுத்து பாதியை கொடுத்துருவோம். அப்படிலாம் செய்யக்கூடாதுடா. விபிஎஸ்ல இதுதான் படிச்சா, பாதி இயேசுக்கு பாதி உனக்குன்னு. என்ன இது? அப்படிலாம் இல்ல, முழுசா நீ இயேசுக்கு கொடுக்கணும்ல. ஆண்டவர் கொடுக்க நான் எல்லாம் செய்ய முடியாப்பா. சரி கொடுங்க, நான் வச்சிருக்கேன். பத்திரமா போவோம். எங்க கொடுக்கணும்? ஏமாத்துவாங்க, உங்க ஏமாத்துறாங்க. நான் பத்திரமா வச்சிருக்கேன். கொண்டாடுங்க. இல்ல, நான் பத்திரமா வச்சிருக்கேன். நீ பத்திரமா வச்சிருக்க, பத்திரமா தங்கணும். பாப்போம். அட்ரஸ் பாருங்க. ஆமா, அட்ரஸ். நீங்க வீட்டுக்கு போறீங்க. பேரு என்னது? பிலிப் பேசர்பாடி சர்ச்சி அருகில் இருக்க கட்டடத்தில் இன்டர்வியூ நடைபெறுகிறது. ஓகே, விசிட்டிங் கார்டு போட்டுருக்காங்க. இது நம்ம இன்டர்வியூ போற இடம் மாதிரி இருக்கலாம். ஆமா, பேசர்பாடி தான் நம்மளும் போறோம். ஆமா, கம்பெனி பேர் பாருங்க. அதே கம்பெனியா? அதே கம்பெனி தான். அதே கம்பெனி தான். இந்த இவர் யாரு, மணிகண்டன் வந்து ஒரு பட்டா வச்சிருக்காரு. ஆமா, அதே கம்பெனி பக்கத்துல தான். அப்படியா? சரி, எதுக்கு ஒரு தடவை யோசிப்போம். சரியா? எங்க வரீங்க? என்ன சொன்னா யோசிக்கணும். கொடுக்கணுமா? அங்க போய் யோசிக்கணும். எப்படி யோசிச்சு அங்க போய் யோசிக்கணும். சரி சரி. அங்க போகப்பா, அங்க போக. யாரு? இன்னைக்கு இன்டர்வியூ இருக்காங்க. கண்டுபிடி வந்தவங்க அட்ரஸ் என்ன நம்பர்? நம்ம வந்து அட்ரஸ். ஆமா, பேசர்பாடி கிறிஸ்தவ சபை. அதான். சரி, அங்க போறவங்க இன்னைக்கு இன்டர்வியூக்கு ஆள் வராங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? டிப்டாப்பா இருக்கீங்க? ஆமா, மேனேஜரா போறோம். மேனேஜர் பேர் வேற பேர்ல போட்டுருச்சு. உங்க பேர் என்ன? பேரெல்லாம் எது கேக்குற? எதுக்கு வந்தாரு? ஓரமா போய் நில்லு. அங்க ஓரமா நிப்பாட்டே பிள்ளை. அங்க ஓரமா நிப்பணும். ஓரமா நிக்கணும். உள்ளதான் போறோம் நாங்க. சார் ஒண்ணு இல்ல சார், நாங்க முதலாளியை பார்க்கணும். முதலாளியோ? ஆமா, கம்பெனி முதலாளியை பார்க்கணும். என்ன விஷயமா பாங்க? அவர் இன்டர்வியூல இருக்காரு. இல்ல, நாங்க போன் சொல்லிட்டு இருக்க. நாங்க பார்த்தா 3 பேர் சேர்ந்து தான் பார்ப்போம். 3 பேர் ஒவ்வொருத்தரும் அங்க உட்கார்ந்து பேர் கூடும்போது வரணும்.
இப்படி 3 பேரும் ஒருத்தவங்க போக முடியாது போ. சரி. அங்க என்ன கூட்டம் சட்டம் என்ன? இங்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. சரி பாக்கணுமா? இன்டர்வியூ வேற இருக்கு. போக சொல்லிட்டேன். நிக்காங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க கேளு. எதுக்கு வந்திருக்கிய? இன்டர்வியூனா ஒரு ஆளால பேர் கூட தான் போ. நாங்க 3 பேர் பார்க்கணும். மொத்தமா பாப்பீங்க? சரி ஒரு ஆள் அனுப்பி உள்ள இன்றைக்கு மொத்தமா தான் வருவாங்க. மொத்தமா எதுக்கு வந்துட்டாங்க. வெளியே உட்காருங்க. அப்படியா? என்ன விஷயமா பார்த்து வந்தீங்க சார்? அது ஒண்ணு இல்ல சார், அது வந்து பஸ் உங்க பஸ் பாருங்க சார். பஸ் கீழ விழுந்துச்சு. ஆமா சார், பஸ் இல்ல. எல்லாம் சரியா இருக்கு பாருங்க சார். ஆமா இதெல்லாம் விசிட்டிங் கார்டு இருந்துச்சு, ஆதார் கார்டு இருந்துச்சு, அதுக்கு என்ன பேங்க் பாஸ்புக்ல உள்ள எல்லா அக்கவுண்ட் பணம் இருந்துச்சு சார். கிரெடிட் கார்டு வேற இதெல்லாம் இருந்துச்சு. போனா கரெக்டா இருக்கு. 10,000 ரூபாய் இருந்துச்சு. நல்ல பையனா இருக்கீங்களே. எல்லாம் பார்த்தேன். உங்க கம்பெனி இன்டர்வியூ வருதுதான் சார், நாங்க வந்துட்டு இருந்தோம். வர வழியில பஸ் வந்தா ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க. ஆமா சார், நான் 3 பேருமே நல்ல பசங்க தான் சார். வேண்டாம் வேண்டாம் சொல்லுங்க. இல்ல சார், இல்ல சார், அது இருக்கட்டும் சார். சரி சரி, நல்ல பையன் பார்த்து நல்ல உண்மையா இருக்கீங்க. நான் கீழே விழுந்த கூட மற்றவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப உண்மையா இருக்கீங்க. நீங்க இன்டர்வியூக்கு இங்க தான் வந்தீங்களா? ஆமா சார், உங்க கம்பெனி தான். இவங்க படிச்சு என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? பி. அப்படியா? இந்த குவாலிஃபிகேஷன் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பரவாயில்ல, எனக்கு 3 பேர் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்க 3 பேரே கம்பெனிலே ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. இன்டர்வியூலாம் இருக்கட்டும். நீங்க எனக்கு இந்த மாதிரி உண்மையான பசங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையா என் கம்பெனில வேலை செய்ய நிறைய பசங்க, திருட்டு பசங்க நிறைய இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு உண்மையான தேவமா பார்த்தா நல்ல பையனா தெரியுறானே. பரவாயில்ல. உங்களை பாத்தியாடா நீ பிபிஎஸ்க்குலாம் வந்து நீ சின்ன வயசுல யூத் மீட்டிங்லாம் பெருசா வளர்ந்தவரை யூத் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி இப்ப பாரு ஆண்டவர் உனக்கு பத்தியா நீ என்ன சொன்ன அந்த பரிசு கொடுக்கணும்னு சொன்னல. ஆண்டவர் பத்தியா உன்னை எப்படி இது பண்ணிட்டாருன்னு நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்டனாலதான்டா பாரு. சரி உனக்கு இன்னைக்கு நீங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு இல்ல இப்ப பியூனை கூப்பிடுங்க. பியூனை கூப்பிட்டு 3 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு விட்டுருங்க. 3 பேருக்கு உங்களுக்கு சம்பளம் வந்து மாசம் 50,000 ரூபாய். சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். அவ்வளவுதான், இன்டர்வியூ முடிஞ்சுச்சு.